மூலிகைகள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காட்டு உளுந்து அப்படின்னு சொல்லக்கூடிய உளுந்து வகையைச் சேர்ந்த ஒரு வகையான கொடி வகை தாவரம். இந்த காட்டு உளுந்தை பொறுத்தவரையிலும் இதை அதிகமாக உணவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே நிறைய அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால எவ்வளவு வேக வைத்தாலும் ஒரு கடினமான பொருளாக இருக்கிறதுனால அதிகமாக உணவுக்கு இதை பயன்படுத்துகின்ற வழக்கம் இல்லை. காட்டு உளுந்துகளை பொறுத்தவரையிலும் தோள்பட்டை வலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரோசன் ஷோல்டர் பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் ஃப்ரோசன் ஷோல்டரை அபபாஹுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தோள்பட்டையிலிருந்து கையுடைய இயக்கம் முழுமையாக தடைப்பட்டு இருப்பது. தோள்பட்டையின் மேல் யாராவது லேசாக ஒரு கை வைத்தால் கூட கடினமான வலி ஏற்படுவது. ஒரு வாகனங்களிலோ அல்லது பிரயாண நேரங்களிலோ கூட தோள்பட்டை மேல் கீழ் வருகின்ற மாதிரி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே கடுமையான தோள்பட்டையுடைய வலி ஏற்படுவது. இதற்கு ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு பேர். இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படும் போது காட்டு உளுந்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை கழுத்து பகுதி, மார்பு பகுதி, ஷோல்டர் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி, அதே போல் தோல் கை பகுதிகள், இந்த எல்லா இடத்துலையும் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் கொண்டு ஒத்தரம் கொடுக்க வேண்டும். இதை செய்தோம்னா அந்த காட்டு உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை வைத்து இதை செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட ஃப்ரோசன் ஷோல்டராக இருந்தாலும் தோள்பட்டை வலியாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கடுமையான தோள்பட்டை வலி ஏற்பட்ட பிறகு தான் மருத்துவமனைக்கு சென்று அதன் பிறகு சர்க்கரை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பரிசோதனையை நிறைய பேர் செய்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இருக்கும்போது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சர்க்கரையுடைய அளவு உடலில் அதிகரிக்கும் போது அது ஃப்ரோசன் ஷோல்டர் நோயாக மாறிவிடுகிறது. மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு இன்றைக்கு தசை அழற்சி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்களையும் கார்போஹைட்ரேட் சம்பந்தப்பட்ட சத்துக்களையும் இன்றைக்கு உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் காய்கறிகள், மதியத்திற்கு பழங்கள், இரவு கோதுமை சம்பந்தப்பட்ட அல்லது அது கூட இல்லாத உணவுகளை உட்கொள்ள ஆரம்பிக்கும் போது உடலுக்கு தேவையான குறிப்பாக தசைகளுக்கும் தசை நார்களுக்கும் தேவையான புரதச்சத்துக்கள் உடலுக்கு சரிவர கிடைக்காமல் போகிறது. அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தசைகளுடைய இயக்கத்தில் ஒரு தொய்வு ஏற்பட்டு நடக்கும்போது கால்வலி, நிற்கும்போது கால்களில் வலி. கால்வலினா முட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் அல்ல, முட்டுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தசை பகுதிகளில் கடுமையான வலிகள் ஏற்படுகிறது. அதே போல் நடக்க முடியாமல் இருப்பது, படிக்கட்டுகள் ஏற முடியாமல் இருப்பது, இந்த மாதிரி எல்லா வகையிலேயும் கடுமையான வலி ஏற்படுகின்ற ஒரு சூழல் இந்த புரதச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் சத்துக்கள் உடலுக்கு தேவையான அளவு கிடைக்கவில்லை என்றால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கு மிகச் சுலபமாக பார்த்திங்கன்னா இந்த காட்டு உளுந்திலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை பூசினாலோ அல்லது காட்டு உளுந்தை பாலுடன் சேர்த்து நன்றாக வேக வைத்து அதன் பிறகு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 10 போல போட்டு அதன் மேல் வாழை இலை கட்டி வைக்க வேண்டும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன பிறகு அந்த வாழை இலையை எடுத்துவிட்டு அந்த பகுதியை வெந்நீர் கொண்டு வாஷ் பண்ண வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிகிச்சை செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட தசை அழற்சியாக இருந்தாலும், மசில் வீக்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம்.
அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட முறிவு ஏற்பட்டாலோ அல்லது முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த இயக்கம் ஏற்படும் போது வலிகள் ஏற்படுகிறதோ அந்த இயக்கத்தை நிறுத்த ஆரம்பிப்பாங்க அல்லது குறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சிறிது சிறிதாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய வலிகள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அதே நேரம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய பலம் குறைய ஆரம்பித்து அந்த இடம் எல்லாமே மசில் வேஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தசையுடைய குறைபாடு நோயாக மாறிவிடும். நிறைய பேருக்கு இதை பார்க்கலாம். பக்கவாத நோய் ஏற்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சை பிறகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலமான தசையுடைய அமைப்பே குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் பாதிப்பு ஏற்படும் போது 2 பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். அதே போல் கால்களில் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா 2 கால்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தசைகளில் கடுமையான ஒரு மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அவர்களுக்கு வழக்கமாக செய்யக்கூடிய இயன்முறை சிகிச்சைன்னு ஃபிசியோதெரப்பி கூட இந்த மாதிரி ஒரு காட்டு உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தசைகளில் இருக்கக்கூடிய அழற்சி குறைவதை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக பக்கவாத நோய் ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த தசை இயக்கமே இல்லாமல் வெறும் எலும்பு போர்த்தியது போல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டு உளுந்தை பாலில் இட்டு நன்றாக வேக வைத்து அதை நன்றாக மைய மாவு போல அரைத்து லேசாக சூடு செய்து அதை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தசை இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல ஒரு 10 போல போட்டு ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து கழுவ வேண்டும். இதை ஒரு சிகிச்சையாக ஒரு 40 நாட்களுக்கோ அல்லது 60 நாட்களுக்கோ தொடர்ந்து செய்யும்போது அவர்களுடைய இயக்கம் சரியாவதோடு மட்டுமல்லாமல் இழந்திருக்கக்கூடிய தசைகளுடைய சக்தி மீண்டும் பெறுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகிறது. ஆண்மை குறைவில் 2 வகை. ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவு, செயல் சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவுன்னு சொல்லுவோம். உடல் சம்பந்தப்பட்ட ஆண்மை குறைவுன்னு சொல்லும்போது அவர்களுடைய உடல் உறுப்புகளுடைய செயல் குறைபாடுன்னு சொல்லுவோம். அதாவது ஆண்குறியுடைய நீளம் குறைவாக இருத்தல் அல்லது எழுச்சி இல்லாமல் இருத்தல் அல்லது ஒரு பக்கம் மட்டும் வளைந்து போதல், பைரோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய ஆண்குறியாக இருக்கும். அவ்வாறு இருப்பவர்கள் கூட இந்த காட்டு உளுந்தை பாலில் இட்டு கொதிக்க வைத்து அதை நன்றாக அரைத்து ஆண்குறி மேல் பூசி வைக்கின்ற ஒரு சிகிச்சையை ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது அந்த ஆண்குறியுடைய திறன் அதிகரிக்கிறத பார்க்கலாம், அளவு அதிகரிக்கிறத பார்க்கலாம். அதே போல் பைரோனிஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்கமாக ஆண்குறி வளையக்கூடிய பிரச்சனையும் மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, காட்டு உளுந்தை பொறுத்தவரையிலும் நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற ஃப்ரோசன் ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தசை அழற்சின்னு சொல்லக்கூடிய மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி அல்லது மசில் வீக்னஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்து. இதை உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்புறமாக இதை பயன்படுத்தி வந்தாலே தகுந்த மருத்துவ ஆலோசனைப்படி நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.